ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஒரு 10 பேருக்கு சமைக்கணும். ஆனால் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா இந்த துவையல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்தை நல்லா பொன்னிறமாக 2 பேட்சாக பிரித்து வறுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு போல் பூண்டு, 6லேருந்து 7 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது இருக்கட்டும். அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்க்கணும். நான் மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்து வறுத்துக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சுருக்க உளுந்து பச்சை மிளகாவை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தொக்காக அறுக்கணும். ஏன்னா இது நான் களிக்கு தான் செஞ்சுருக்கோம். ஸோ தாளிப்பு சேர்த்து இறக்கணும் அப்படின்னா உளுந்து துவையல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 10 பேருக்கு போல் களி செஞ்சுருந்தோம். அதுக்கு தான் இது சைடிஷாக செஞ்சுருக்கோம். நீங்கள் சாதம், இட்லி, தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.